அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 14க்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் மாற்றத்தால் சில சிறப்பான பலன்கள் நடக்கப் போகிறது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் மிதுன ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும். பொதுவாக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களின் ராசி அதிபதி புதன் பகவான். இவர்கள் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் 3, 4ஆம் பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4ஆம் பாதங்களும், புனர்பூசம் நட்சத்திரத்தில் 1, 2, 3ஆம் பாதங்களிலும் பிறந்தவர்கள் தான் மிதுன ராசிக்காரர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் பொதுவாக உயரமான தோற்றமும் சதைப்பிடிப்பு இல்லாத ஒல்லியான உடலமைப்பும் நீள்வட்ட முகமும் நேரான சற்று உயர்ந்த மூக்கும் கொண்டவர்களாக இருப்பாங்க. சற்று இரக்கம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வயதான பிறகு தொப்பையும் கொண்டவர்களாக இருப்பாங்க. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் அழகான மீன் போன்ற கண்கள் இருக்கும். இவர்கள் உயரமாக இருந்தாலும் ஒல்லியான தேகத்தை கொன்றவர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை எப்பொழுதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பாங்க. எந்த சிந்தனை செயல்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள் என்பதால் மற்றவர்களே அறிவுரை கூறுவர்களாக இவர்கள் இருப்பாங்க. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். இவர்களுடன் நெருங்கி பழகுவர்களுக்கு மட்டுமே இவர்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும். அதே சமயத்தில் எளிதில் மறக்க முடியாதவர்களாகவும் மாற்றக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். யாருக்கும் அடிப்படையாத தன்மை இவர்களிடம் காணப்படும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில் துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு நீதி வழங்கக்கூடியவர்கள். குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பம்பரம் போல சுழன்று வேலை செய்பவர்களாக இருப்பாங்க. எப்பொழுதும் சோம்பேறித்தனமாக இருக்க விரும்ப மாட்டாங்க. இருப்பினும் சில சனிப்பயிற்சி நடைபெறும் பொழுது சோம்பலாக காணப்படுவார்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் யாருடைய தயவும் இல்லாமல் தனிமையாகவே வாழ நினைப்பார்கள். குறிப்பாக யாரிடமும் உதவி என்று கேட்டு நிற்க மாட்டாங்க. ஆனால் தங்களிடம் யாராவது உதவி என்று கேட்டு வந்தார்கள் என்றால் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை விட்டுவிட்டு அவர்களுக்கு உதவி செய்துவிட்டு தான் அடுத்த வேலையை செய்பவர்களாக திகழ்வாங்க. இவர்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைத்தால் அதனை கண்ணும் கருத்துடனும் பொறுப்பாக செய்து முடிப்பாங்க. ஞாபக சக்தி உடையவர்களாக இருப்பாங்க. ஏதாவது ஒன்றை சொன்னால் அல்லது கேட்டால் அதனை உடனே புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்களாக இவர்கள் திகழ்வாங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் அவற்றில் நிதானமாக இருப்பாங்க. எப்பொழுதும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பாங்க. இவர்கள் விரும்பியதை வெறியுடன் அடையும் தன்மை கொண்டவர்கள். பார்ப்பதற்கு இன்னசென்ட் போன்றவர்கள் போல் இருந்தாலும் இவர்களுடைய காரியங்களை சாதித்து கொள்வதில் வல்லமை வாய்ந்தவர்கள். தன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக செயல்படுபவர்கள். இவர்களுக்கு பிடிக்காத விஷயங்களில் என்று மூக்க நுழைக்க மாட்டாங்க. பிறரை கேலியும் கிண்டலும் செய்வது என்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். ஆடம்பரமாக வாழ்வவே மிகவும் ஆசைப்படுபவர்கள். அனைத்து சுகபோகங்களையும் பெற்று சுபபோகமாக வாழ நினைப்பாங்க. கருணை நிறைந்தவர்கள். பெற்றோர்களை அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள். உறவினர்களை மதிப்பாங்க. நண்பர்களிடமிருந்து எச்சரிக்கையாக நடந்து கொள்வாங்க. இந்த ராசிக்காரர்கள் சேமிப்பில் அதிக ஆர்வம் காட்ட மாட்டாங்க. எவ்வளவு பணம் வந்தாலும் அதனை செலவு செய்து விடுவாங்க. இவர்கள் எதிலும் அவசரமாக முடிவு செய்து பின்பு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள். கடின உழைப்பை தவிர்த்து புத்திசாலித்தனமாக வேலையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள். இந்த ராசிக்காரர்கள் மற்றவர்களிடம் எவ்வளவு எளிதில் நட்பு வைத்து கொண்டாலும் அந்த அளவு அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த நட்பை இவர்கள் முறித்து கொள்ளவும் தயங்க மாட்டாங்க. இவர்களுக்கு 10ஆம் அதிபதி குரு பகவான் என்பதால் இவர்கள் ஒரே இடத்தில் பணிபுரிவது என்பது மிகவும் கடினம். கலை சார்ந்த துறைகளில் மிகுந்த சிறந்து விளங்கக்கூடியவர்கள். கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் அதிக நாட்டம் கொண்டவர்கள். இந்த ராசிக்காரர்கள் அழுத்தமான மனம் படைத்தவர்கள் என்பதால் யாரிடமும் இவர்களுடைய இரகசியங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. நல்லவர்களிடம் நல்லவர்களாகவும் கெட்டவர்களிடம் கெட்டவர்களாகவும் பழகும் தன்மை கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அலுவலகம் மற்றும் அரசியலை அறவே விரும்பாத தாங்கள் பதவிக்காக ஆசைப்பட்டு மற்றவர்களிடம் சண்டை போட்டு மாட்டிக்கொள்வாங்க. சொந்தமாக தொழில் துவங்க அதிக ஆர்வம் இருக்கும். அதே போல தாங்கள் தனியாக வேலை செய்ய முடியுமோ அங்கு தாங்கள் விரும்பியதை விருப்பப்படி செய்ய முடியுமோ அந்த வேலையில் மட்டுமே அதிக நாட்டம் கொண்டிருக்கக்கூடியவர்கள். தலைவிதியை கூட
உங்கள் ஆயுள் காலத்தை தீர்மானிப்பது என்பது நீங்கள்தான் என்று கூறலாம். நீண்ட நாட்களுக்கு வாழும் வாழ்க்கை தங்களுக்கு உள்ளது. அப்படி தாங்கள் நீண்ட நாட்களாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நுரையீரலில் அதிக கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த கிரகங்களின் மாற்றத்தால் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கக்கூடியதாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொன்னான காலகட்டமாக அமையும். சூரிய பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார். போலி மருத்துவர் அரசாங்கத்தில் கைது செய்யப்படுவாங்க. வழக்கறிஞரின் வாத திறமை புகழை கொண்டு வந்து சேர்க்கும். சந்திரனின் சஞ்சாரம் தொழிலில் ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. உறவினர்கள் குடும்பத்துக்குள் கலகத்தை ஏற்படுத்தி முயற்சி செய்வாங்க. செவ்வாய் 11ஆம் இடத்துல இருப்பதால் பூர்வீக சொத்துல வில்லங்கம் ஏற்பட்டு நீதிமன்றம் செல்வீங்க. புதன் 1ஆம் இடத்துல இருப்பதால் சில நேரங்களில் கூடவே நீங்கள் உங்களுக்கு எதிரான நடக்கலாம். அதிரடியான முடிவுகளை எடுக்க தயங்க மாட்டீங்க. குரு 12ஆம் இடத்துல இருக்காரு. புதிய வீடு கட்டுவதற்கான அஸ்திவாரம் தோண்டுவீங்க. சுக்கிரன் 1ஆம் இடத்துல இருப்பதால் குடும்பத்தை விட்டு வெளியூர் பயணம் செல்வீங்க. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் உண்டாகும். சனி 9ஆம் இடத்துல இருக்காரு. மனைவியின் பேச்சுக்கு மறுபேச்சு ஆகவே ஆகாது. ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. ஆன்மீக பெரியோர்களின் ஆதரவால் வீட்டில் நல்ல காரியம் நடக்கும். கேது 4ஆம் வீட்டில் இருக்காரு. தாய்மாமன் வகையில் சில சச்சரவுகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா பொன்னான காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இந்த வாரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வாங்க. மற்றபடி பதவி உயர்வுக்கோ சலுகை உயர்வுக்கோ இந்த வாரம் எதிர்பார்க்க முடியாது. வியாபாரத்தில் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்ற லாபம் கிடைக்காது. எனவே பொறுமையை விடாமல் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பண வசதி கிடைப்பதில் உங்களுக்கு மன நிறைவு உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகள் தாங்கள் பணிகளில் எச்சரிக்கையாக இருப்பதுடன் சக பணியாளர்களுடன் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். வீட்டு பூஜை அறையில் தினமும் தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக ஒரு அற்புதமான நாட்களாக தான் இருக்குது. கிரகங்களின் மாற்றத்தால் மிகப்பெரிய ஒரு பொன்னான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ராசி அதிபதி புதன் உங்களுடைய ராசிநாதனாக இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய சவால்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். அந்த சவால்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் தினமும் தீபம் ஏற்றி முருகப்பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.